துவரம் பருப்பு சாம்பார் செய்கிறது பார்க்கலாம். துவரம் பருப்பை நல்லா கழுவி ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், சீரகம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் வச்சுருங்க. 3லேருந்து 4 விசில் வரைய வெயிட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கணும். பருப்பு கொஞ்சம் இதாக இருக்கிறப்போ நீங்கள் நல்லா கடையில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடணும். தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் சேர்த்துட்டு 4 வரமிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவினது சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி கரைசலாக கரைச்சி அதை குழம்புல போட்டுருங்க. அப்புறமா ஒரு அரைநெல்லி சைஸ் புளி சேர்த்து லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க. புளி வாசனை போனதும் தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். தாளிப்பு போட்டதும் உங்களுக்கு அருமையான அம்மா கைப்பக்குவம் சாம்பார் சுவையாக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும்.